அனைவருக்கும் வணக்கம். என்னடா இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நம்ம பெரிய சம்பவமா பண்ணிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கான் பாதி சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்லிட்டா, இது இப்படி நடக்கணும்னு இருந்தா அது அப்படிதான் நடந்தாகும். ஏன்னா நல்லா படிச்ச டாப்பர்ஸ் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரிக்கு. நம்மளோட சூப்பர் கிரேடே 65+ தான் வந்துச்சு. ஆனா அக்கௌண்டன்சி பாத்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 90 வந்துச்சு. ஆனா நம்மளோட சூப்பர் கிரேடே 65+ தான் வந்துச்சு. இந்த மாதிரி மாடரேட்டரா கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்டோட பிளான்ல கிடையாது. பட் ஆனா நம்ம இதுவுமே எக்ஸ்ட்ராஸை படிக்காம விட்டதோட விளைவு தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, கட் ஆஃப் நம்மளுடைய கட் ஆஃப்க்கு இந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப பெரிய டேமேஜ் பண்ணிருச்சோ, இதனால நம்மளுடைய கட் ஆஃப்ல ரொம்ப பெரிய சிக்கல் வருமோ அப்படின்னு பல சயின்ஸ் குரூப் பசங்க பயப்படுறது தெளிவாவே தெரியுது. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், நம்ம விட்ட கட் ஆஃப பிசிக்ஸ்லயும் சரி மேக்ஸ்லயும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி 1 டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. இந்த 2 டேஸ்ல எப்படி பிசிக்ஸ்ல 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கிறது அப்படின்றதா நம்ம முக்கியமான விஷயம். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் 15 இருக்கு. 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம 6 எழுதுறோம். 3 மார்க்னு பாத்தீங்கன்னா 6 எழுதுறோம். ஓகேவா? 5 மார்க்னு பாத்தீங்கன்னா 5 எழுதுறோம். இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். 1 மார்க் பார்க்கும் பொழுது கெமிஸ்ட்ரியிலேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் 8 1 மார்க் புக் பேக் வந்துச்சு. மீதி 7 புக் என்ன. அப்ப அதே மாதிரி வச்சுக்கான புக் என்ன பாத்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் கேட்கலாம் 1 மார்க்னு வச்சுக்கோ. 2 மார்க் அண்ட் 3 மார்க் எப்படி கேட்க போறாங்க? ஏன்னா கெமிஸ்ட்ரி பார்த்தோம், கெமிஸ்ட்ரியில எப்படி கேட்கப்பட்டிருந்துச்சு. கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எப்படி கேட்க போறாங்க? 5 மார்க்ல என்னெல்லாம் பண்ண போறோம் பிசிக்ஸ்ல? இதுதான் எல்லாருக்கும் இருக்க பெரிய குழப்பம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து மாடரேட்டா கேட்டான், கெமிஸ்ட்ரி வந்து கஷ்டமா கேட்டுட்டான், அதனால பிசிக்ஸ் வந்து ஈஸியா கேட்பாங்க அப்படின்னு ஒரு சிலவங்களுடைய அனுமானமா சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கேட்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பருக்கும் டோட்டலா சம்பந்தமே இருக்காது. ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டிங் டீம்ன்றது இந்த சப்ஜெக்ட செட் பண்ற டீமுக்கும் இந்த சப்ஜெக்ட் செட் பண்ற டீமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகேவா? கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்ட அந்த டீம் தான் அதை செட் பண்ணிருப்பான். பிசிக்ஸ்னா பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட டீம் தான் செட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு இவங்களும் தொடர்ந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. முதல்ல அது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இது 10th 11th 12th இருந்து எல்லா செக்ஷனுமே என்னன்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா கேட்டா அடுத்த கொஸ்டின் ஈஸியா கேட்பான், அதே தொடர்ச்சியா கேட்பான். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. அப்படிலாம் இங்க எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேவா? இந்த கட் ஆஃப் சரி பண்றதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய பிசிக்ஸையும் சரி மேக்ஸையும் நம்ம நல்லபடியா பண்ணலைன்னா நம்ம பெரிய அடி வாங்கிடுவோம், பெரிய ரிஸ்க் ஆயிரும். நாளைக்கு நம்மளோட காலேஜ் லைஃப்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிரும். அதனால தயவு செய்து சொல்றேன், இருக்கிற டேஸ 12th பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாம படிங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த வீடியோல உங்களுக்காக ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல கெமிஸ்ட்ரியில 65+ நாங்க கொடுத்த அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின் சூப்பர் கைட்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு, இப்ப நம்மளோட சூப்பர் கைட்ல இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே கொஸ்டின் பேங்க உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கோம். 1 மார்க் தவிர்த்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். இப்போ ஒன்னே கேட்கலாம், நீங்க கொடுக்க போற இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேதர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இது உங்களுக்கு வரும், நாளைக்கு இதே டைத்துல இன்னொரு வீடியோ உங்களுக்கு வரும். அதுல இதை விட இன்னும் அப்கிரேட் ஆன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ரெடி பண்ணிப்போம். அதுல கம்பல்சரியும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்ப கிட்டத்தட்ட நாங்க இன்னைக்கு அண்ட் நாளைக்கு 2 நாள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வித் கம்பல்சரியோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் 65+ 70 அவுட் ஆஃப் உங்களால எடுக்க முடியும். இது 100% சொல்றேன். இதுல கன்ஃபார்ம் இந்த 65+ எங்களுக்கு வேணும் 70 அவுட் ஆஃப் 70 65னா நீங்க எங்களோட சூப்பர் கைட மஸ்ட் வாங்கிக்கோங்க. ஜஸ்ட் 150 rupees தான். ஆனா ஒரு சப்ஜெக்ட் தனியா தரமாட்டோம். ஓகேவா? உங்களுக்கு பிசிக்ஸ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாதவங்களுக்கு பயாலஜி கைட் அவைலபிளா இருக்கு. 450 கொடுத்து தயவு செய்து கைட பை பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வரும். ஓகேவா? அந்த நம்பருக்கு பே பண்ண முடியல, அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் நீங்க என்ன பண்ணீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற ஸ்கேனர் அனுப்புவாங்க. சும்மா எல்லாம் சொல்லல, நிறைய பேர் ஒன்னே சேல் பண்ண வந்துட்டாங்க அது இது. எங்க கைடு வருதுப்பா, அப்ப அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? மத்தவங்களால இது பண்ண முடியல, நாங்க ஒரு பிராண்டா உருவாக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகேவா? இந்த பிராண்டை நாங்க கொண்டு போய் நிப்பாட்டுறோம். மத்தவங்க எல்லாம் நார்மல் பண்ணலாம், பட் நாங்க வந்து இன்ஸ்டியூட். ஓகேவா? எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு, நாங்க நிறைய டீச்சர்ஸ் இருக்கோம். ஓகேவா? 1-2 டீச்சர்ஸ் கிடையாது, 15-20 டீச்சர்ஸ் இருக்கோம். நாங்க ஒரு பெரிய டீமா இதை பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க நம்பி கெமிஸ்ட்ரி எப்படி எங்களுக்கு 65+ வந்துச்சோ இந்த பிசிக்ஸும் 65+ ஷுவரா வரப்போகும். ஏன் சார் 70 அவுட் ஆஃப் 70 சொல்ல மாட்டீங்க? இருக்கிற விஷயம் தான்.
சும்மா வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டு போயிடலாம் 70 அவுட் ஆஃப் 70 வந்துரும் சொல்லிட்டு. ஓகேவா? நமக்கு கெமிஸ்ட்ரி எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பிசிக்ஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இந்த 65+ நான் சொல்றேன். அதனால இன்னைக்கு நம்ம கொடுக்குற இந்த வீடியோக்குள்ள இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தயவு செய்து சொல்ற தரவா முதல்ல படிச்சு முடிச்சுங்க. இனிமேலும் படிக்காம இருக்காது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முதல்ல படிச்சிட்டீங்கன்னா பின்னாடி அதுக்கப்புறம் புக் இன்னரா இருக்கட்டும் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் இன்னும் டெப்தா போய் படிக்கிறதுக்கு வழிகளை தேடலாம். அதனால தயவு செய்து சொல்றேன், வள பேசல. தயவு செய்து இருக்கிற டயத்துக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கொஸ்டின் எடுத்து படிச்சுக்கோங்க. நல்ல மார்க் பிசிக்ஸ்ல எடுங்க. நடந்து முடிச்சதை பத்தி திங்க் பண்ணி வருத்தப்படாதீங்க. அடுத்த எக்ஸாம் பிசிக்ஸ் எப்படி பண்ண போறத பத்தி யோசிங்க. இன்னைக்கும் நாளைக்கு டைம் இருக்கு, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து படிச்சு நல்ல ஸ்கோர் பண்ணிக்கோங்க. உங்க கட் ஆஃப் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, காப்பாத்திக்கோங்க. தேங்க்யூ.